பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். எல்லாரும் இணைந்து நற்கருணை ஆண்டவரே உற்று நோக்கி பார்த்தோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், தாழ்பணிந்து உம்மை வாழ்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உன்னதர், நீர் தூயவர். உமக்கு ஆராதனை, புகழ் ஆராதனை, என்றும் ஆராதனை. எல்லாரும் இணைந்து சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், தாழ்பணிந்து உம்மை வாழ்த்துகிறோம். எல்லாரும் பாடுவோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், தாழ்பணிந்து உம்மை வாழ்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர். எல்லாரும் நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உன்னதர், நீர் தூயவர். நீர் உன்னதர், நீர் தூயவர். உமக்காராதனை, புகழாராதனை, என்றும் ஆராதனை, நன்றி ஆராதனை. உமக்காராதனை, புகழாராதனை, என்றும் ஆராதனை, நன்றி ஆராதனை. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், தாழ்பணிந்து உம்மை வாழ்த்துகிறோம். பாடுவோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், தாழ்பணிந்து உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், தாழ்பணிந்து உம்மை வாழ்த்துகிறோம். கரங்களை தட்டி. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், தாழ்பணிந்து உம்மை வாழ்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உன்னதர், நீர் தூயவர். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உன்னதர், நீர் தூயவர். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உன்னதர், நீர் தூயவர். மீண்டும் பாடுவோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உன்னதர், நீர் தூயவர். உமக்காராதனை, புகழாராதனை, என்றும் ஆராதனை, நன்றி ஆராதனை. உமக்காராதனை, புகழாராதனை, என்றும் ஆராதனை, நன்றி ஆராதனை. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், தாழ்பணிந்து உம்மை வாழ்த்து. எல்லாரும் கரங்களை தட்டி. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம்,
தாழ் பணிந்து உம்மை வாழ்த்துகிறோம். இரக்கமும் அருளும் கொண்டவர் நீர். பாடுவோம். இரக்கமும் அருளும் கொண்டவர் நீர், பொறுமையும் பேரன்பும் உடையவர் நீர். பொறுமையும் பேரன்பும் உடையவர் நீர், இரக்கமும் அருளும் கொண்டவர் நீர். எல்லாரும் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீர், பொறுமையும் பேரன்பும் உடையவர் நீர். பொறுமையும் பேரன்பும் உடையவர் நீர், என்றென்றும் கடிந்து கொள்பவர் அல்ல. என்றென்றும் கடிந்து கொள்பவர் அல்ல. என்றென்றும் சினமும் கொள்பவர் அல்ல. என்றென்றும் சினமும் கொள்பவர். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உன்னதர், நீர் தூயவர். நீர் நல்லவர், நீர் உன்னதர், நீர் தூயவர். உமக்காராதனை புகழாராதனை என்றும் ஆராதனை நன்றி ஆராதனை. உமக்காராதனை புகழாராதனை என்றும் ஆராதனை நன்றி ஆராதனை. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், தாழ் பணிந்து உம்மை வாழ்த்துகிறோம். பிள்ளைகளை தந்தை மறப்பதுண்டோ? பிள்ளைகளை தந்தை மறப்பதுண்டோ? உமதருள் இரக்கம் எல்லை உண்டோ? உமதருள் இரக்கம். மீண்டும். பிள்ளைகளை தந்தை மறப்பதுண்டோ? எல்லாரும் பிள்ளைகளை தந்தை மறப்பதுண்டோ? உமதருள் இரக்கம் எல்லை உண்டோ? உமதருள் இரக்கம் எல்லை உண்டோ? இரையச்சம் கொள்கின்ற மனிதருக்கு, இரையச்சம் கொண்டுள்ள மனிதருக்கு என்றென்றும் கிடைப்பது உமதன்பு. என்றென்றும் கிடைப்பது உமதன்பு. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உன்னதர், நீர் தூயவர். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உன்னதர், நீர் தூயவர். உமக்காராதனை புகழாராதனை என்றும் ஆராதனை நன்றி ஆராதனை. உமக்காராதனை புகழாராதனை என்றும் ஆராதனை நன்றி ஆராதனை. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், தாழ் பணிந்து உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம்,
தாழ் பணிந்து உம்மை வாழ்த்துகிறோம். நம்பவே முடியவில்லை. 8 நாள் முடிஞ்சு போச்சு. 9வது நாளில் நாம் இருக்கின்றோம். இப்போதான் கொடி என்ன மாதிரி இருந்துச்சு. 8 நாள் முடிந்து விட்டது. 9வது நாள் இருக்கணும். 4 நாட்கள் தான் உள்ளது. கேள்வி என்னன்னா, இந்த 9 நாட்களில் நீங்கள் அந்தோனியாராக மாறி உள்ளீர்களா என்பதுதான். இந்த 9 நாட்களில் நீங்கள் இயேசுவாக மாறி உள்ளீர்களா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். புனித அந்தோனியார் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றவர். அவர் கடவுளை கண்ணார கண்டார், கைகளில் தாங்கிக் கொண்டார். இன்று தொடர்ந்து அவரை கண்டுகொண்டு அவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தூய உள்ளத்தவராகி நீங்கள் பெயர் பெற்றோர், ஏனெனில் நீங்கள் கடவுளை காண்பீர்கள். தூய உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் என்பது புனித அந்தோனியாரை போன்ற ஒரு சிலருக்கு அல்ல கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். பேரு உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் சேர்த்து. தூய உள்ளத்தினராய் கடவுளை காண்கின்றவர்களாய் இருக்கின்ற பேரானது நம் எல்லோருக்குமே தரப்பட்டுள்ளது. நம்மில் பல பேர் 13 நாட்கள் இத்திருத்தலத்தில் நவநாட்களில் இங்கே இருக்கின்றோம். 9 நாட்கள் இங்கே இருந்திருக்கின்றோம். நம்மில் ஒரு சில பேர் புனித அந்தோனியா அணிந்திருந்த அந்த ஆடையினுடைய கலரில் நாமும் ஆடை அணிந்திருக்கின்றோம். எதற்கு என்றால், ஆடையில் மட்டுமல்ல புனித அந்தோனியாரை போல இருக்க வேண்டும் என்று, மாறாக அந்த ஆடைக்குள் இருக்கின்ற அந்த மனிதனும் புனித அந்தோனியாரை போல இருக்க வேண்டும் என்று. அவர் அணிந்திருந்த இந்த ஆடை மட்டுமல்ல அவரை போல இருப்பது, மாறாக அதற்குள் இருக்கின்ற ஒரு மனுஷனும் மனுஷியும் புனித அந்தோனியாராக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் 13 நாட்கள் இங்கே இருக்கின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார், ஆண்டவருடைய எண்ணங்களை ஆசீர்வதிக்கின்றார், உங்கள் கருத்துக்களை ஆசீர்வதிக்கின்றார். என்னென்ன காரியங்களோடு வீட்டை விட்டுவிட்டு, வீட்டில் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு நீரே தஞ்சம் என்று இங்கு வந்திருக்கின்ற உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அவர் விரும்புவது என்னவென்றால், இங்கிருந்து செல்கின்ற பொழுது நீங்கள் அவராக செல்ல வேண்டும் என்று. நீங்கள் இங்கு வந்ததற்கும் இங்கிருந்து செல்வதற்கும் இடையே ஒரு மாபெரும் மாற்றத்தினை ஆண்டவரிடமிருந்து பெற்றவர்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். மட்டுமல்ல, அதற்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதங்களையும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரை பாதுகாவல் வழியாக உங்களுக்கு நிறைவாக தந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. என் அன்புக்குரியவர்களை, நீங்கள் பேறு பெற்றோர், நீங்கள் கடவுளை காண்கிறீர்கள். ஒருமுறை நான் ஒரு ஆலயத்தில் திருப்பலி வைத்துவிட்டு வெளியே நின்று கொண்டு மக்களை பார்த்து கொண்டிருந்தேன். அவ்வாறு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒரு தாயும் தந்தையும் தனது 16-17 வயது நிரம்பிய
தன் மகனை என்னிடம் அழைத்து வந்து தயவு செய்து இவனை ஆசீர்வதியுங்கள் என்று என்னிடம் கேட்டார்கள். நான் பார்த்தேன், அவன் மொட்டை அடிச்சிருந்தான், தலையில ஒரு முடி கூட இல்லை. நடந்தது இங்கு இல்லை, அமெரிக்காவில். நான் அவன்கிட்ட கேட்டேன், நம்ம ஊர் மாதிரி ஏதாவது நேர்ந்திருந்தாயா என்று அவனிடம். உடனே அவன் சொன்னா, இல்ல ஃபாதர் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. இப்ப ஏன் மொட்டை அடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அவனிடம் கேட்டேன். உடனே அவன் சொன்னா, பாருங்க பாரு, என் கையை பாருங்க, என் கையில ஏதாவது முடி இருக்கா? இந்த கையை பாருங்க, ஏதாவது முடி இருக்கா? என் கழுத்துல பாருங்க, ஏதாவது முடி இருக்கா? இல்ல. உச்சந்தலையிலிருந்து என் குதிங்கால் வரை இருக்கின்ற எல்லா முடியும் எடுத்து விட்டேன் என்று அவன் சொன்னான். ஆச்சரியமா இருந்த, ஏன் இது கஷ்டம் இல்லையா? ஷேவ் பண்றதே கஷ்டம். அப்படி இருக்கப்ப என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா முடியும் நீ அகற்றி விட்டாய், கஷ்டமா இல்லை என்று கேட்டேன். கஷ்டம்தான். நான் இந்த நாளை அமெரிக்காவுக்காக வரவிருக்கின்ற ஒலிம்பிக்ஸில் நீச்சல் போட்டியில் பங்கேற்கின்ற அந்த வீரர்களுக்கான தேர்வு பயிற்சியில் நான் கலந்து கொள்ளப் போகிறேன். அவ்வாறு அந்த நீச்சல் பயிற்சியில் பங்கேற்கின்றவர்கள் முதல் 2, 3வது இடங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரிய வித்தியாசம் இருக்காது. வெறும் கண்களால் மட்டும் பார்த்தோம் என்றால் யார் முதல்ல வந்தா, யார் 2வது வந்தா, 3வது வந்தா கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்களிடையே உள்ள நேரமானது ரொம்ப ரொம்ப குறுகியதாக இருக்கும். ஒரு வினாடி அல்ல, ஒரு 1000ல் ஒரு வினாடி எவ்வளவு சிறியதோ அதற்குள் தான் அந்த வித்தியாசம் இருக்கும். ஒரு கேமராவில் அல்ட்ரா ஸ்லோ மோஷன்ல பார்த்தா தான் தெரியும் யார் முதலில் வந்தது, யார் 2வது 3வது வந்தது என்று. இந்த ஒரு நிலையில் முதல் 2, 3, 4வது வீரர்களுக்கு இடையே பெரிய வித்தியாசம் இல்லை. நாங்க என்ன செய்வோம்னா, 1000ல் ஒரு வினாடி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் ஏதாவது ஒன்று தடையாக இருந்தது என்றால் அந்த தடை எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து விடுவோம். முடி எங்களுக்கு தடை. நான் ஒரு 1000ல் ஒரு வினாடி முன்னேறி செல்வதற்கு நான் நீந்துகின்ற பொழுது என் உடலில் இருக்கின்ற முடிகள் எனக்கு தடையாக இருக்கும். நான் என்ன செய்வேன், நான் மட்டுமல்ல, நீச்சல் போட்டியில் பங்கேற்கின்ற எல்லோருமே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னென்ன எங்கெங்கு முடிவுள்ள அனைத்தையும் எடுத்து விடுவோம். ஏனென்றால் அந்த 1000ல் ஒரு செகண்ட் வினாடி நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காக. எனவே எங்கள் ஏதாவது தடையாக இருந்தது என்றால், நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்கள் உடல் ஏதாவது தடை இருந்தது என்றால் எல்லாவற்றையும் எடுத்து விடுவோம் என்று அவன் சொன்ன பொழுது, உண்மையிலேயே அதுவரை பல நேரங்களில் ஏன் முழு சுத்தம் வேண்டும் என்பதை பற்றி புரிதல் இல்லாமல் இருந்தது. இன்னும் சொல்ல போனால், அன்னைமரியாளை ஏன் ஆண்டவர் அவர் கருவுற துவங்கி அந்த நேரத்தில் இருந்தே மாசற்றவராக அவர் வைத்திருந்தார். இயேசு கருவுற துவங்கி அந்த நேரத்தில் இருந்தே ஏன் மாசற்றவராக வைத்திருந்தார், தூயவராக வைத்திருந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த ஒரு சாதாரண ஒரு வீரனை ஒலிம்பிக்ஸ் பந்தயத்தில் நான் முதல் பரிசு பெற வேண்டும் என்பதற்காக என் உடலில் இருக்கின்ற ஒரு சிறு முடி தடையாக இருந்ததா, அதை விலக்கி விடுகிறேன், எடுத்து விடுகிறேன். என் வெற்றிக்கு எது தடையாக இருந்தாலும் கூட, சிறிய முடி தடையாக இருந்தாலும் கூட அதை எடுத்து விடுகிறேன் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு செயல்படுவதை பார்க்கின்ற பொழுது இது கடவுள் காரியங்களுக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதை அன்று உணர முடிந்தது. எனவே நானும் இதே ஒரு மனநிலையோடு நான் கடவுளை அணுகுகிறேன். நீ தூயவன், நீ பேறு பெற்றவர் ஆண்டவர் சொல்றார். அப்படி என்றால் என்னில் கடவுள் தந்த அந்த தூய்மைக்கு எதிராக சின்ன சின்ன தடைகள் இருக்கிறது என்றால் அந்த தடைகளை விலக்கிவிட நான் தயாரா என்பதுதான் நமக்கு இருக்கின்ற ஒரு மாபெரும் சவால். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மை ஏற்கனவே தூயவராக படைத்து விட்டார். தன் சொந்த மகனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு வாயிலாக உங்களை தனது மகனாக, மகளாக ஏற்கனவே மாற்றியுள்ளார். நீங்கள் ஏற்கனவே கடவுளுடைய மகன், மகள் என்பதினால் நீங்கள் தூயவர்கள். உங்கள்
தன்மை தூயது. ஏனென்றால் நீங்கள் கடவுள் தன்மை உள்ளவர்கள், இயேசு தன்மை உள்ளவர்கள். இந்த நற்கருணையை நாம் உண்கின்ற பொழுது, இந்த நற்கருணையை நான் வாங்குகின்ற ஒவ்வொரு கணமும் என் தெய்வம் என்னில் வந்து என் ஊனோடும் உயிரோடும் உதரத்தோடும் உணர்வோடும் இரண்டர கலந்து என்னை அவராக மாற்றுகின்றார். இதுதான் உண்மை. ஒவ்வொரு திருப்பலியிலும் நடக்கின்ற ஒரு மாபெரும் புதுமை என்னவென்றால், ஒரு சாதாரண அப்பம் ஆண்டவருடைய உடலாக மாறுகிறது என்பது மட்டுமல்ல, அந்த திருப்பலியில் பங்கேற்று அவரை உணவாக உட்கொள்கின்ற நாம் எல்லோருமே கிறிஸ்துவாக, கிறிஸ்துவின் உடலாக மாறுகிறோம் என்பதுதான் திருப்பலி நடக்கின்ற ஒரு மாபெரும் அதிசயம். பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவரை வெளியில வச்சுக்கிட்டு அவரை ஆராதிப்பது என்பது எளிது. அது ஒரு பக்தி முயற்சி. எது கடினம் தெரியுமா? என் தெய்வம் எனக்குள் வந்து என்னை அவராக மாற்றியுள்ளார். எனவே நான் கிறிஸ்துவாக மாறி இருக்கிறேன். கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், என்னுள் வாழ்கிறார், எனக்காக வாழ்கிறார். எனவே என்னுடைய சொல்லும் செயலும் என்னுடைய எண்ணங்களும் நான் இயேசு என்பதை இவ்வுலகிற்கு வெளிப்படுத்தும் என்பது கடினம். என்ன செய்வோம்னா, அவரை வெளியில வச்சு ஆராதிச்சிருவோம். ஆராதிச்சுட்டு இங்க இருந்து நாம் போறப்ப அவர் எங்க விட்டு நாம போயிடுவோம். இயேசு அதை மட்டும் விரும்பவில்லை. இயேசு விரும்ப என்னன்னா, இங்கு மட்டுமல்ல, இது திருத்தலத்தில் மட்டுமல்ல, நீ எங்கு சென்றாலும் சரி, உன்னில் வாழ்கிறேன், உன்னுடன் வாழ்கிறேன், உனக்காக வாழ்கிறேன். உன்னை விட்டு பிரிந்திருக்கும் நேரம் என்று ஒரு நேரமே கிடையாது என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். என் அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை முடிகின்ற வரையில் மட்டுமல்ல நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். குறிப்பாக திருப்பலியில் பங்கேற்ற எல்லோருமே நீங்கள் இயேசுவை உணவாக அருந்தி அவராகவே நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். சொல்லப்போன அவராகவே உங்களை மாற்றி இருக்கின்றார். நீங்கள் தூயவர்கள், இயேசுவினுடைய சாயலை பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனால் இயேசுவின் சாயலை விட இயேசுடைய தன்மையை நீங்கள் பெற்றவர்கள். இயேசுவுக்கு என்ன தன்மை உள்ளதோ அதே தெய்வீக தன்மை உள்ளவர்கள் நீங்கள். தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். நற்கருணை வெளியில் வைத்து ஆராதிப்போம், தேவையானது. நமது பாதுகாவலர் புனித அந்தோனியார் அதை அடிக்கடி செய்தார், ஆர்வத்தோடு செய்தார், விரும்பி செய்தார். அவர் தூயவராக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு துணையாக இருந்தது, வழியாக இருந்தது இந்த நற்கருணை வழிபாடு என்பது உண்மை. நற்கருணை மீது அவருக்கு மற்றற்ற ஈடுபாடும் அக்கறையும் உள்ளது என்பதை அறிவோம். அதை மக்கள் உணரவில்லை என்கின்ற பொழுது உணர வைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த நற்கருணையை சுமந்தவராக 3 நாள் பட்டினியாக கிடந்த அந்த கழுதையே நற்கருணையை வணங்க வைக்கின்ற ஒரு புதுமையை செய்ததை நாம் பார்க்கின்றோம். தான் கண்ட அந்த அற்புதத்தை, இந்த சாதாரண அப்பத்தில் இயேசு வாழ்கிறார், எனக்காக வாழ்கிறார், எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த அற்புத உண்மையை தான் உணர்ந்தது மட்டுமல்ல, எல்லோரும் உணர வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு புதுமையை செய்தவர்தான் உண்மை. அதை விட புனித அந்தோனியாருக்கு எது முக்கியம் என்றால், நற்கருணையை உட்கொண்டு இயேசுவாகவே மாறுவது. எனவே அன்புக்குரியவர்களை, நீங்கள் தூயவர்கள். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவை உட்கொண்டு அவராகவே உங்களை இயேசு மாற்றி இருக்கின்றார். எனவே நீங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நேரமும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மனநிலை என்னவென்றால், நான் மனுஷன், எப்பொழுதாவது தெய்வத்தன்மை உள்ளவன் என்பது அல்ல. நான் மனுஷன்தான், எப்போதாவது ஒரு தெய்வத்தன்மை உள்ள செயல்களை செய்கிறோம் என்று இருந்தோம் என்றால் நாம் நற்கருணை வாங்கியதால் பிரயோஜனம் இல்லை. மாறாக நற்கருணை நமக்கு உணர்த்தின் உண்மை என்னவென்றால், நாம் தெய்வத்தன்மை உள்ளவர்கள், தெய்வீகத்தன்மை உள்ளவர்கள். நான் எப்பொழுதுமே தெய்வீகத்தன்மை உள்ளவர்கள். எப்பொழுதாவது மனித தன்மையில் தவறக்கூடும்.
எனவே அன்புக்குரியவர்களை, நீங்கள் தூயவர்கள் என்பது இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. தன் சொந்த மகனையே நமக்காக இந்த உலகிற்கு அனுப்பி அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு வாயிலாக உங்களையும் என்னையும் அவருடைய மகனாக மகளாக மீட்டெடுத்ததின் வாயிலாக விண்ணக தந்தையுடைய தன்மையை, என் அப்பாவின் தன்மையை, நம் அப்பாவினுடைய தன்மையை, விண்ணக தந்தையுடைய தன்மையை நமக்கு தந்துள்ளார். எனவே நமது தூய்மை என்பது நமது செயல்களால் அல்ல, மாறாக என்னுடைய தன்மையே அது, என்னுடைய இயல்பே அது. ஆனா என்ன நடக்கும்னா, என்னுடைய செயல்களால் அதை நான் மாசுபடுத்தலாம். என் செயல்களால் எனக்கு மாபெரும் கொடையாக தரப்பட்டிருக்கிற இந்த தூய்மை தன்மையை நான் என்ன செய்யலாம்? மாசுபடுத்தலாம். அது என்னிடமிருந்து வருகின்ற ஒரு தவறு. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நமது இயல்பு என்ன, தன்மை என்ன என்பதை முதலில் உணர்வோம். நாம் மனுஷத்தன்மை உள்ளவர்கள் மட்டுமல்ல, மாறாக அதையும் தாண்டி இறைத்தன்மை உள்ளவர்கள். இறைத்தன்மை உள்ளவர்கள் என்பதால் நாம் தூயவர்கள். உங்கள் விண்ணக தந்தை தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராயிருங்கள். ஏனெனில் உங்கள் விண்ணக தந்தை தூயவர் என்று நாம் லேவியராகமத்தில் நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் முதல் திருமுகத்தில் புனித பேதுருவும் வலியுறுத்துவார். 1ஆம் அதிகாரம் 15-16 நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் உங்கள் விண்ணக தந்தை தூயவர் என்பதினார். என் அப்பா தூயவர், ஆனால் நானும் தூயவர் என்று நாம் லேவியராகமத்திலும் வாசிக்கின்றோம். அதைத்தான் புனித பேதுருவும் வலியுறுத்துவார் தன்னுடைய முதல் திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். எனவே அன்புக்குரிய முதல் காரியம் என்னவென்றால், என்னுடைய தூய்மை தன்மை, கடவுளை காணுகின்ற பேரு என்னுடைய செயல்களால் அல்ல, சொல்ல போனா அது என் செயல்களுக்கு முந்தியது. ஏற்கனவே அந்த ஒரு காரியத்தை நான் ஆண்டவரிடமிருந்து கொடையாக பெற்றுக்கொண்டேன். எந்த அளவுக்கு நான் என்னுடைய தூய்மை தன்மையை பாதுகாத்துள்ளேன், எந்த அளவுக்கு நான் அந்த தூய்மை தன்மையை உணர்ந்தவனாக என் சொற்களிலும் செயல்களிலும் வாழ்ந்திருக்கிறேன் என்பது மட்டுமே. எனவே முதலில் இதுதான் என்னுடைய அடிப்படை தன்மை என்பதை உணர்ந்தேன் என்றால், என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய செயல்பாடுகளும் என்னுடைய எண்ணங்களும் அதை பிரதிபலிக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை நான் இதை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஃபேஷன் ஒன்று இருந்தது. கையில் ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டிருப்பார்கள். அந்த ரப்பர் பேண்ட்ல என்ன எழுதி இருக்கும்னா WWJD. ரப்பர் பேண்ட்ல WWJD எனக்கும் பரிசாக கொடுத்தார்கள். நானும் ஏற்கனவே 2 ஆண்டுகள் அதை என்னுடைய கைகளில் நான் போட்டிருந்தேன். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், What would Jesus do? What would Jesus do? WWJD. ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போவதற்கு முன்பாக எனக்கு கோபம் வருது. அந்த நேரத்துல கோபத்தோட பேசலாம் போல எனக்கு தோணுது, ஓங்கி அரைஞ்சிடலாம் போல தோணுது. அந்த நேரத்துல அதை பார்த்துட்டு WWJD, What would Jesus do? இந்த நேரத்தில் இயேசு இங்கு இருந்தால், நானாக இருந்தால் எதை செய்வார் அப்படின்னு பார்த்துட்டு தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு இயேசு என்ன செய்வாரோ, இயேசு என்ன பேசுவாரோ, இயேசு எவ்வாறு அந்த சூழ்நிலை நடந்து கொள்வாரோ அவ்வாறு நடப்பதற்காக முயற்சி செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான ஒரு காரியம். இது நம்ம கையில் அணிந்திருக்க வேண்டிய அவசியம் மட்டுமல்ல, மாறாக இதை நமக்குள் நினைவுபடுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். வாழ்க்கையில வாழ ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு முக்கியமான முடிவு எடுக்கின்ற நேரங்களிலும், யாரிடமாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகின்ற நேரத்திலும், ஏதாவது ஒரு கோபத்திலேயோ வேறு காரியத்திலோ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இயேசு என்னில் இப்பொழுது செயல்பட்டு இருந்தால் என்ன சொல்லுவார், என்ன பேசுவார், என்ன செயல்படுவார் என்று. உண்மை அன்புக்குரிய உண்மை அதுதான். நீங்கள் இயேசு. புனித அந்தோனியார் அந்த உணர்வோடு ஒவ்வொரு நேரமும் வாழ்ந்தார். நான் இயேசுத்தன்மை உள்ளவன் என்ற அந்த உணர்வோடு வாழ்ந்தார். இயேசுடைய இயல்பு என்னில் உள்ளது என்று வாழ்ந்தார். எனவேதான் அந்த இயேசுவை பிரதிபலித்தார் தன்னுடைய சொற்களாலும் செயல்களாலும்.
எனவே வாட் would Jesus do என்று பார்ப்பது வெறும் ஒரு சம்பிரதாயம் மட்டுமல்ல, ஒரு சடங்கு மட்டுமல்ல, ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக உண்மை அதுதான். நான் இயேசு என்பது. எனவே அன்புக்குரியவர்களை, முதலில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய உண்மை தன்மை என்ன என்பது. திருப்பலிக்கு முன்பாக ஒரு அற்புதமான ஒரு நபரினை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பினை திருத்தல அதிபர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நாகப்பட்டினத்தில் எஸ்பியாக பணிவாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நபரினை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பினை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர்கள் எங்களோடு இருந்து ஒரு காஃபி எடுத்துக்கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர் சொன்னார்கள், எனக்கு பக்கத்து ஊர் தான், இங்க இருந்து 2 பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்தில் இருந்து தான் நான் இந்த ஸ்கூல்ல தான், நம்ம ஸ்கூல்ல தான் படித்தேன். நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு நான் புனித சபரியார் ஸ்கூல்ல படிச்சு தான் கடைசியில் IPS ஆகி இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் எஸ்பி ஆக சுப்ரீம் போலீஸாக செயல்படு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள், இந்த இடம் எனக்கு முக்கியமானது. நான் இங்கு படிக்கின்ற பொழுது இங்கு பணிபுரிந்த அந்த சகோதரிகள் நடத்திய விதமானது எனக்கு முக்கியமானது. நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கே எங்க அப்பா அம்மாவுக்கு பற்றி பேசிவிட்டு அந்த சிஸ்டரையும் பற்றி பேசாமல் நான் இருக்க முடியாது. நான் இங்கே படித்து கொண்டிருந்த காலத்தில் என் மூக்களெல்லாம் சளி ஒடிஞ்சாலும் கூட என்னையும் மடியில் வைத்து கொண்டு அந்த மூக்கெல்லாம் தொடச்சி அவங்க கையில் இருக்கிற கட்சிப்பாலையை துடைத்து என்னை அவர்கள் அவ்வளவு அக்கறையோடு அவர்கள் பாதுகாத்தார்கள் என்று. அவர்கள் நான் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினார்கள். எவ்வளவு மதிப்புக்குரியவன் மாண்புக்குரியவன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனக்குள் ஒரு எண்ணம் ஓடியது. ஒரு சாதாரண கிராமத்தில் வந்திருக்கலாம், ஒரு சாதாரண ஸ்கூல்ல படித்திருக்கலாம். ஆனால் அந்த சகோதரி அவரை நடத்திய விதங்களினால் அவர் தனக்குள் இருந்த அந்த தன்மையை உணர்ந்து இன்று ஒரு எஸ்பிங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா, இதே மாதிரி அங்கு படித்த எல்லா குழந்தைகளிலும் எவ்வளோ திறமைகள் இருந்திருக்கும், எவ்வளோ ஆற்றல்கள் இருந்திருக்கும். எத்தனை பேர் இந்த சாரை போல உண்மையிலேயே தன்னுடைய திறமையை வெளிக்கொணர்ந்தார்கள் என்பது, அதற்கு முழு வடிவம் கொடுத்தார்கள் என்பது. அதே போல அன்புக்குரியவர்களே, இறைவனம் எல்லோருக்குமே அந்த புனிதத்தன்மையை பரிசாக வழங்கிவிட்டார். எத்தனை பேர் அந்த புனிதத்தன்மையை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. என்னுடைய செயல்கள், என்னுடைய சிந்தனைகள் உண்மையிலேயே நான் என்னுடைய மகன் மகள் என்பதை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதுதான் மிக 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 முக்கியமானது. ஒரு அறிஞர் அழகாக சொல்வார், நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நான் எந்த மாதிரியான நபராக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்பதற்கான ஒரு ஓட்டு என்று அவர் சொல்வார். ஒவ்வொரு செயலுமே நான் எந்த மாதிரியான நபராக மாறிக்கொண்டிருக்கிறேன், எந்த மாதிரி நபராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான ஒரு வெளி அடையாளம் என்று சொல்வார். எனவே இறைவன் தந்த அந்த இயல்புக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் செயல் வடிவம் கொடுத்து கொண்டு இருக்கிறேனா என்பதுதான் இன்று நான் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. 8 நாட்கள் நிறைவுற்று 9வது நவநாள் இருக்கின்ற இவ்வேளையில் எந்த அளவுக்கு நான் உண்மையிலேயே என்னில் இருக்கின்ற அந்த தூய தன்மையை உணர்ந்தவனாக இருக்கின்றேன். என்ன நடந்திருக்கும் என்றால், நான் தூயவன், ஆனால் காலப்போக்கில் நான் வாழ்ந்த விதங்கள், காலப்போக்கில் பலர் என்னை நடத்திய விதங்கள் என்னை உண்மையான இந்த தன்மையை நான் முழுமையாக உணராமல் இருந்திருக்கலாம். என்னிடம் இருக்கின்ற இந்த தூய்மை தன்மையை நான் வெளிப்படுத்தாமல் என்னுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் அதை மறைத்து கொண்டிருக்கலாம். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அந்த ஒலிம்பிக்ஸ் வீரன் செய்ததை போல நான் என்னுடைய முழு திறமை வெளிப்படுவதற்கு என்னில் இருக்கின்ற அந்த ஒரு சிறு முடி தடை என்றால் அதை நான் எடுத்துவிட தயார் என்று அவன் செய்தது போல, என்னில் இறைவன் தன்னுடைய மகனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்ற அந்த உன்னதமான தியாகத்தின் வழியாக
எனக்கு தந்த இந்த மாபெரும் கொடையை நான் வீணாக்காமல் இருக்க என்னில் என்னென்ன காரியங்கள் தடையாக உள்ளதோ அதையெல்லாம் நான் எடுத்துவிட தயாரா என்பதுதான் நாம் இன்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. எவ்வாறு அந்த ஒலிம்பிக்ஸ் வீரன் தன் உடலில் இருந்த அந்த சிறு முடியை கூட, சிறு தடையை கூட 1000 வினாடி நான் முன்னேறி செல்வதற்கு இது தடையாக உள்ளதா, நான் எடுத்துவிட தயார் என்று இருந்து செயல்படுகிறோம். அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் இறைவன் எனக்கு மாபெரும் தியாகத்தால் தந்த பரிசு அது. தன் சொந்த மகனை உலகிற்கு அனுப்பி என்னை போல ஒருவராக வாழ்ந்து பாடுகள் பட்டு சிலுவையில் தொங்கி உயிர் விட்டு உயிர்த்து என்னை மகனாக மகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு கடவுளுடைய பக்கம் இருந்து அவ்வளவு மாபெரும் முயற்சி நடந்துள்ளது, அவ்வளவு மாபெரும் தியாகம் நடந்துள்ளது. என்னுடைய பக்கம் என்ன தியாகம் உள்ளது? என் தெய்வம் என் மீது கொண்ட இந்த மற்றற்ற அன்பினால் இவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக செய்தார் என்றால், இன்னும் சொல்ல போனால் புழுதியிலும் புழுதி தூசியிலும் தூசியுமான எனக்காக இதை செய்தார் என்றால், நான் பாவியாக இருந்த பொழுதே, குறைகளும் குற்றங்களும் பலவீனங்களும் இருந்த பொழுதே, நான் நல்லவன் என்பதால் அல்ல, நான் புனிதன் என்பதால் அல்ல, அவர் புனிதர் என்பதனால், நல்லவர் என்பதனால், நான் பாவியாக இருந்த பொழுதே எனக்காக இவ்வளவு செய்து என்னை அவருடைய சொந்த மகனாக மகளாக மாற்றியுள்ளார். எனவே எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அதை பிரதிபலிக்கின்றது. இறைவன் இந்த அளவுக்கு முயற்சி எடுத்துள்ளார் என்றால், தன்னை சொந்த மகனாக மகளாக மாற்றுவதற்கு எந்த இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்துள்ளார் என்றால், நான் என்ன செய்கிறேன் என்பதுதான் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. நம் புனிதர் இதை வாழ்ந்தார், இதை உணர்ந்திருந்தார், அனுபவித்திருந்தார், வாழ்ந்திருந்தார், இறைவனோடு முழுமையாக ஒத்துழைத்தார். குறிப்பாக நற்கருணையில் அவருக்கு இருந்த அந்த ஈடுபாடு, பக்தி. ஏனென்றால், நான் நற்கருணையை உட்கொள்கின்ற பொழுது இயேசுவாக நான் மாறுவதை உண்மை என்று நம்பினேன் என்றால், இயேசு என்னிலிருந்து செயல்பட்டார் என்றால், புனித பவுலடிகளார் சொல்வது போல, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொன்னார் அல்லவா? அதே போலத்தான் நற்கருணை உட்கொள்வதின் வாயிலாக நாம் சொல்லலாம், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று. அது உண்மை என்கின்ற பொழுது, எந்த அளவுக்கு என்னில் வாழுகின்ற அந்த கிறிஸ்துவை என்னிலிருந்து செயல்பட நான் அனுமதித்திருக்கிறேன், எந்த அளவுக்கு என்னில் வாழ்கின்ற அந்த கிறிஸ்து என் வழியாக பேசுவதற்கு நான் அனுபவித்திருக்கேன். நாம் செய்ய அவசியம் அல்ல, நம்முடைய முயற்சியால் நாம் தூயவர்களாக வாழ்வது என்பது கடினம். உங்கள் விண்ணக தந்தை தூயவர், அதுபோல நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று அந்த நிலையில் வாழ்வது கடினம். எப்பொழுது முடியும் என்றால், நாம் அந்த முயற்சி எடுப்பதற்கு பதிலாக நம்மில் வாழுகின்ற அந்த கிறிஸ்துவுக்கு வழிவிட்டோம் என்றால், அவர் நம் வழியாக செயல்பட அனுமதித்தோம் என்றால், அவர் நம் வழியாக பேச அனுமதித்தோம் என்றால், இயேசுடைய தன்மை உள்ளவர்களாக ஒவ்வொரு கணமும் வாழ்கின்ற ஒரு பாக்கியம் பெறுவோம் என்பது மட்டுமல்ல, இயேசுவை காண்போம் என்பது மட்டுமல்ல, இயேசுவை மற்றவர்கள் நம்மில் காண்பார்கள் என்பதும் உண்மை. எனவே இந்த நிலைக்கு கடந்து போகத்தான் நான் இங்கு 13 நாட்கள் வந்திருக்கிறோம். முதலில் கடவுள் எனக்கு தந்திருக்கிற அற்புதமான கொடையான நான் இயேசு, நான் தெய்வீகத்தன்மை உள்ளவன், அது இயேசு எனக்கு கொடையாக தந்துள்ளார் என்பதை உணர்வதற்காகவும், உணர்ந்து அந்த கிறிஸ்து என் வழியாக செயல்பட அனுமதிக்கவும், அதன் வாயிலாக கடவுளை காண்கின்ற பாக்கியம் பெறவும், இன்னும் அதை விட என்னை பார்ப்பவர்கள் கடவுளை காண்கின்ற ஒரு பாக்கியம் பெறுகின்ற ஒரு நிலைக்கு கடந்து போகவும் தான் நாம் இந்த திருத்தலத்தை 13 நாட்கள் தேடி வந்திருக்கிறோம். இது எளிது. எனக்கு வெளியே இருக்கின்ற அந்த இயேசுவை ஆராதனை செய்வது என்பது எளிது. ஏன்னா அங்கிருந்து போறப்ப விட்டுட்டு போயிடலாம். ஆனா இயேசு அதை மட்டுமல்ல விரும்புகிறார். இயேசு என்ன விரும்புகிறார்? நான் என்னை இங்க விட்டு போகவே முடியாது. நான் உனக்குள் இருக்கிறேன், உன்னில் இருக்கிறேன், உன்னுடன் இருக்கிறேன், உன்னில் செயல்படுகிறேன். எனவே எங்கு சென்றாலும் சரி,
உன்னை விட்டு விலகாமல் உன்னுடன் உனக்காக வாழும் தெய்வம் நான் என்று. எனவே நம்மில் வாழும் அந்த தெய்வத்தை நாம் உணர்கின்ற அந்த அருளை ஆண்டவரிடம் மன்றாடுவோம். புனித அந்தோனியார் எவ்வாறு அதை உணர்ந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் வாழ்ந்தாரோ, இயேசுவையே கரங்களில் தாங்கினார் என்றால் அதற்கு முன்பாக இயேசுடைய இதயங்களில் அவர் தாங்கினார் என்பதினால், இயேசுடைய அன்னை மரியாளும் இயேசுவை தன் கரங்களில் தாங்கினார் என்பது மட்டுமல்ல, கரங்களில் தாங்குவதற்கு முன்பாக அவரை தன்னுடைய உதரத்தில் தாங்கினார்கள் என்பதினார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களை நாம் இன்னும் 4 நாட்கள் தான் உள்ளது. இன்னும் சிறப்பாக ஆண்டவரோடு செலவழிப்போம். ஆண்டோடு இணைந்த நிலைக்கு என்னென்ன காரியங்கள் உதவியாக உள்ளதோ அந்த காரியங்களில் மட்டும் நமது கவனத்தை செலுத்துவோம். மற்ற காரியங்களை தவிர்த்து விட்டு, ஏன்னா வீட்டை விட்டு இங்க வந்திருக்கிறோம், பல காரியங்களை விட்டு இங்க வந்திருக்கிறோம், இவ்வளவு தியாகங்கள் செய்து வந்திருக்கிறோம். இங்கு இருக்கின்ற இந்த நாட்களில் நான் ஆண்டவரை இன்னும் நெருக்கமாக எவ்வளவு நெருங்கி வரலாம். நான் சொல்லப்போனா நெருங்கி வர அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே என்னோடு நெருக்கமாக இருக்கிறார். என் ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் உதரத்தோடும் கலந்து என்னையே அவராக மாற்றிக்கொண்டார். அவர் எனக்கு அந்த கொடையை தந்து விட்டார். அந்த கொடையை நான் உணர்வதற்கு, அனுபவிப்பதற்கு, வெளிப்படுத்துவதற்கு என்னில் என்னென்ன சிறு சிறு முடிகள் தடையாக உள்ளதோ, என்னென்ன காரியங்கள் தடையாக உள்ளதோ, அதை எடுத்து விடுகின்ற அந்த ஒரு தைரியத்தை, தியாக உணர்வை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் இன்றைய வழிபாட்டில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களை என்றும் அன்பு செய்து அரவணைத்து காத்து வழிநடத்தி வரும் எங்கள் தாயும் தந்தையுமான தெய்வமே, நீங்கள் தூயவர் என்று எங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். உம் மகனையே எங்களுக்காக இவ்வுலகிற்கு அனுப்பி எல்லா விதங்களிலும் எங்களைப் போல ஒருவராக வாழ்ந்து, நீர் அனுப்பிய அதே மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவராக ஊருக்கு வெளியே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அந்தரத்தில் தொங்குகின்ற அளவுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவமானம் பட்டவராக ஒரு நிலைக்கு மகனை தள்ளினீர். பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்து எங்களை உமது மகனாக மகளாக மாற்றியுள்ளார். அன்பு தேவை, எங்கள் மீது கொண்டிருக்கின்ற மற்றற்ற அன்புக்காக நன்றி. நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுதே, குற்றங்களும் குறைகளும் தவறுகளும் பலவீனங்களும் இருந்த பொழுதே உன் மகனை எங்களுக்காக தந்தீர். நாங்கள் நல்லவர்கள் என்பதால் அல்ல, யோக்கியர்கள் என்பதால் அல்ல, புனிதர்கள் என்பதால் அல்ல, மாறாக நீர் எங்கள் மீது கொண்ட அந்த மற்றற்ற மாறாத நிரந்தரமான அன்பினார். அன்பு தெய்வமே, இந்த தியாகத்தை உள்வாங்க அருள்தாரும். எங்களை உமது மகனாக மகளாக மாற்ற நீர் எங்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளீர், எவ்வளவு ஆர்வம் கொண்டுள்ளீர் என்பதை உணர அருள்தாரும். உன் மகனாக மாறி ஒரு சாதாரண ஒரு செயலால் அல்ல, ஒரு வார்த்தையால் அல்ல, அதை செய்திருக்கலாம். நீ அதை செய்ய விரும்பவில்லை. மாறாக எங்கள் ஒருவராக வந்து கண்கூடாக நாங்கள் காண வேண்டும், நன்மை உணர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்துதான் எங்களை ஒரு மகனாக மகளாக, பிரியமான மகனாக மகளாக மாற்றியுள்ளீர். எங்களை குறித்து ஆனந்த கூத்தாடுகின்றேன். அன்பு தெய்வமே, இந்த ஒப்பற்ற பேச்சினை உணர அருள்தாரும். நாங்கள் தூயவர்கள், உமது தன்மை உள்ளவர்கள் என்பதை உணர அருள்தாரும். கிறிஸ்துவை தாங்கியவர்கள் என்பதை உணர அருள்தாரும். உன் மகன் தன்னையே உணவாக எங்களுக்கு தந்து எங்களுள் வந்து, எங்களோடு மட்டுமல்ல, எங்களுக்கு வெளியே மட்டுமல்ல, எங்கள் உள் வந்து எங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு செல்லிலும் மனுவிலும் வாழ்கின்றவராக இருக்கின்றார். ஊனிலும் உதரத்திலும் உணர்விலும் இரண்டர கலந்தவராக தன்னை எங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு எங்களை அவராக மாற்றியுள்ளார் என்கின்ற அந்த ஆழமான உண்மையை உணர அருள்தார். நன்மை வாங்கிய அந்த ஒரு சில வினாடிகள் மட்டுமல்ல, நன்மை வாங்கிய அந்த ஒரு சில நிமிடங்கள் மட்டுமல்ல, அதை தாண்டியும் என் தெய்வம் என்னில் இருக்கிறார், என்னையே அவராக மாற்றியுள்ளார், எனது தன்மை அவரது தன்மை என்பதை உணர்ந்தவனாக என் செயல்பாடுகள் இருக்க அருள்தாரும். நான் பேசுகின்ற முறைகள் இருக்க அருள்தாரும். நான் வைத்திருக்கின்ற உறவு முறைகளும் அவ்வாறு ஒவ்வொரு கணமும் இருக்க அருள்தாரும்.
அன்புதேமை இறைவா, அவ்வாறு வாழ்வதற்கு எங்கள் என்னென்ன தடைகள் உள்ளதோ, என்னென்ன மனநிலைகள் உள்ளதோ, என்னென்ன பழக்க வழக்கங்கள் உள்ளதோ, அதை நீர் எங்களில் இருந்து கொண்டு எங்கள் வாயிலாக செயல்பட்டு அதை மேற்கொள்ள அருள்தால். எங்களால் இயலாது, நாங்கள் பலவீனர்கள், குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, ஒரு சில வாழ்க்கை முறைகளை நாங்கள் பழகியதினால் எங்கள் அதை மேற்கொள்வதற்கு கடினம். எனவே எங்கள் நமது தூய ஆவியானுடைய வல்லமையை தந்தருளும். அவர் எங்களிலிருந்து செயல்படுவதின் வாயிலாக எவ்வாறு அந்த சாதாரண ஒரு பரிசனை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு மொழி தவறாக உள்ளது என்றால் எடுக்க தயாராக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தியாகம் செய்ய தயாராக இருக்கிறது போல எங்களிலும் நீர் வெளிப்பட, உமது தன்மை எங்களுடைய சொற்களின் செயல்கள் வெளிப்பட எது தடையாக உள்ளதோ அனைத்தையும் நீர்தாமை உமது ஆற்றலால் களைந்தெழுந்தருளும். தூய ஆவியானவர் எங்களில் செயல்பட்டு ஆற்றலோடு வல்லமையோடு செயல்பட்டு நாங்கள் உமது பிரதிபலிப்பாக வாழ, உமது பிரசன்னத்தை தாங்கியவர்களாக வாழ அருள்தார். நாங்கள் தூயவர்களாக இருந்து உம்மை காண்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி எங்களை காண்பவர்கள் உம்மை காண்கின்ற அந்த ஒரு நிலைக்கு எங்கள் வாழ்வு கடந்து செல்ல அருள்தாரும். எங்கள் ஆண்டவரும் சகோதரமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை அனைவரும் எழுந்து நிற்போம். நற்கருணை நாதர் நமது மத்தியிலே இப்போது எழுந்தருளி வர இருக்கிறார். தொடும் என் கண்களையே என்கின்ற அந்த பாடலை அனைவரும் இணைந்து பாடி ஆண்டவர் நம்மை தொடுகின்ற அந்த நேரத்தில் முழு நலம் பெற்றுக்கொள்ள இணைந்து பாடுவோம். தொடும் என் காதுகளை உன் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உன் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் காதுகளை குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உன் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை போல என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆவினையே, உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் ஆவினையே,
பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவை என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவை என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனை பொன்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனை பொன்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் மனதினையே தொடும் என் ஆண்டவரே என் மனப்பொன்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே என் மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் உடலினை உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே 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 என் வாழ்வினை தொடும் இயேசுவே உம்மை போல என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே தொடும் என் வாழ்வினை இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே தொடும் என் இயேசுவே
என் வாழ்வை தொடும், என் உள்ளத்தை தொடும், என் மனதை தொடும், என் உள் மன காயங்கள் ஆறணுமே இயேசுவே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, நம் ஆண்டவர் நம்மை தொட்டிருக்கிறார். எனவே இப்போது இந்த மாண்பியர் பாடுகிற பொழுது ஏதோ இந்த நற்கருணை பாத்திரம் உயரே ஏற்றப்பட்டு ஆசீர் கொடுக்கின்ற பொழுது இந்த நற்கருணை பாத்திரத்தில் இருக்கிற ஆண்டவரை எவ்வளவு பக்தியோடு நாம் தொட்டோம். நம்முடைய இதயத்தில் அதே ஆண்டவர் இருக்கிறார். நற்கருணையை பெற்றுக்கொண்டோம். ஏதோ இந்த திருப்பலியிலே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை பெற்றிருக்கிறோம். நம்முடைய இதயத்தில் இருக்கிற ஆண்டவரை நாம் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறோம். அந்த சக்கேயுவோடு வீட்டிற்கு சென்ற ஆண்டவர் நம்மோடு வீட்டிற்கு வருகிறார். எனவே நம் இல்லத்திற்கு வந்து இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று அவர் சொல்ல வேண்டும். மாண்பியர் பாடி நிறை அருள் பெறுவோம். மாண்பு என்னும் அருளாடையாளத்தை சார்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மாறிட முடிவு பெறுக. புதிய முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க நம்பிக்கையில் உதவி பெறுக. தந்தையாவர்க்கும் மகனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆண்டவர்க்கும் அளவில்லாத சர்வ புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. தன்னலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.